அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஆர்டிபிஎம்எஸ் சீரீஸில் எபிசோட் நம்பர் 2. சரி, இப்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த சாஃப்ட்வேருடைய இன்டர்ஃபேஸ் தான் இது. MySQLோட இன்டர்ஃபேஸ். MySQL ஒர்க் பெஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்ளிகேஷனோட பேர். அண்டு பின்னாடியே MySQL கமாண்ட் லைன் கிளைண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த அப்ளிகேஷனும் இருக்குது. ஸோ ரெண்டுத்துலேயுமே நம்ம SQL வச்சு ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். அண்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா ஒர்க் பெஞ்சை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல சர்ச்சில் போய்ட்டு ஒர்க் பெஞ்ச் அப்படின்னு அடிச்சிங்கன்னா வரும். MySQL அடிச்சிங்கன்னா MySQL ஒர்க் பெஞ்ச் அப்படின்னு அடிச்சிங்கன்னா இங்கே வரும். அண்டு MySQL கமாண்ட் லைன் அப்படின்னு அடிச்சிங்கன்னா கமாண்ட் லைன் கிளைண்ட் இது வந்துடும். சரி, இப்போ ஒர்க் பெஞ்ச் ஓப்பன் பண்ண உடனே இந்த இடத்துல மை டேட்டா அப்படின்னு எனக்கு இருக்குது. பட் இந்த இடத்துல உங்களுக்கு லோக்கல் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று காட்டும். சரிங்களா, அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்கனால எனக்கு வேறு மாதிரி காட்டுது. அண்ட் இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரு பாஸ்வேர்டு ஒன்று அடிச்சிருப்பீங்க. அந்த பாஸ்வேர்டை தான் இங்கே அடிக்கணும். ஸோ மறந்துடாதீங்க. நான் என்னோடய பாஸ்வேர்டை அடிக்கிறேன். ஸோ நான் என்னோடய பாஸ்வேர்டை அடிச்சிட்டேன். என்ட்ரு கொடுக்குறேன். அண்ட் எனக்கு வந்து எடிட்டர் ஓப்பன் ஆகுது. ஓகே, இதுதான் எடிட்டர். ஜஸ்ட் வெயிட். அண்ட் நான் கொஞ்சம் ஒர்க்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகேவா, ஜஸ்ட் டன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, நிறைய விஷயங்கள் பார்க்குறீங்க இல்லையா? இது எல்லாமே ஒரு இன்டர்ஃபேஸ். நீங்கள் வந்து இது வேணும்னா வச்சுக்கலாம், வேணும்னா விட்டுடலாம், நிறைய விஷயங்கள் பண்ணலாம். இந்த இடத்துல உங்களுக்கு இப்படி இருந்துச்சு, இதை கிளிக் பண்ணிங்கன்னா வேணும்னா வச்சுக்கலாம், வேணும்னா எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் உங்களால் பண்ண முடியும். நான் வந்து ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால நிறையா டேட்டா பேஸஸ் இருந்துச்சு, நான் அதை டெலிட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போது இந்த சைட் பை சைடு நான் பார்த்துடலாம். கமாண்ட் லைன் நீங்கள் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மவுஸ் வீல் ஜூம் பண்ணிங்க அப்படின்னா ஜூம் ஆகும். ஸோ உங்களுக்கு நல்லா தெரியணும், எனக்கு அதான் வேணும், அதனால் நான் ஜூம் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துலையும் உங்களுடைய பாஸ்வேர்டை அடிச்சிருங்க. ஓகே, ஸோ நீங்கள் அடித்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல வெல்கம் டு MySQL மானிட்டர் இந்த மாதிரி நிறையா வந்திருக்கும். இப்படி வந்துடுச்சு அப்படின்னா MySQL சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இதுக்கடுத்து MySQL ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் வந்து முதல்ல ஒரு டேட்டா பேஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் டேபிள் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கான கமாண்ட் க்ரியேட் டேட்டா பேஸ். இப்போ டேட்டா பேஸோட நேம், உங்களுக்கு என்ன டேட்டா பேஸ்க்கு, இந்த டேட்டா பேஸ்க்கு என்ன பேர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த பேர் இங்கே வைக்கலாம். நான் வந்து லெட்ஸு தமிழ் டெக் அப்படின்னு வைக்கிறேன். அண்டு டேட்டா பேஸ்க்கு ஆல்மோஸ்ட் ஸ்பேஸ் விடாமல் இருக்க பாருங்கள், எரர்ஸ் அவாய்ட் பண்ணலாம். லாஸ்ட்டாக செமிகோலன் வைக்கணும். ஸோ இப்போ இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா query ஓகே இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா உங்களோட டேட்டா பேஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடுச்சு. இங்கே ஒர்க் பெஞ்சில் போய் பார்த்தீங்க, இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா இங்கேயும் டேட்டா பேஸ் இருக்கும். இங்கே நீங்கள் வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா க்ரியேட் நியூ ஸ்கீமா அப்படின்னு கொடுக்கணும். ரெண்டுத்துக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஸ்கீமாவுக்கு வந்து நான் என்ன பேர் வைக்கிறேன் அப்படின்னா யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் சப் அப்படின்னு வைக்கிறேன். அண்ட் ரன் பண்ணுறேன். எனக்கு இங்கே எரர் வருது. ஓகே, ஜஸ்ட் வெயிட். யா, க்ரியேட் நியூ ஸ்கீமா கிடையாது, க்ரியேட் ஸ்கீமா தான் நான் மாற்றி போட்டுட்டேன். அண்ட் இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா யூடியூபுமே வந்துடுச்சு. ஸோ இப்போ ஒரு டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணிட்டோம். இது எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்னா நம்ம வந்து ட்ராப் அப்படின்ற கமாண்ட் யூஸ் பண்ணோம். ட்ராப் டேட்டா பேஸ். இப்போ டேட்டா பேஸோட பேர் எனக்கு தமிழ் டெக் இருக்கணும், யூடியூப் சப் வேணாம். ஸோ யூடியூப் சப் செமிகோலன் கொடுத்தோம்னா இதில் டெலிட் ஆகிடும். நீங்கள் அதில் எப்படி பண்ணலாம் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி ட்ராப் ஸ்கீமான்னு கொடுத்தீங்கன்னா ட்ராப் ஆயிரும்.
ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ அது இருக்காது, போயிடுச்சு. ஸோ தமிழ் டெக் இருக்குது. ரைட். இப்போ நீங்கள் ஆக்சுவலாக பண்ணுறது இங்கே பண்ணும்போது செமிகோலன் வைக்கிறீங்க, அங்கே வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இதுக்கப்புறமாட்டி இங்கே வர அதே கமாண்ட் தான் அங்கே யூஸ் பண்ணணும். இங்கே செமிகோலன் வைக்கிற மாதிரி அங்கே வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவ்வளோதானே தவிர மிச்சப்படி வேறு எதுவுமே இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து க்ரியேட் டேபிள், ஒரு டேபிள் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்னா, க்ரியேட் டேபிள், டேபிளோட பேர் நான் என்ன பேர் வைக்க போகிறேன் அப்படின்னா, லட்சே நான் வந்து தமிழ், ஓகே, தமிழ் டெக் வியூவர்ஸ் அப்படின்றதுக்கு ஜஸ்ட்டு விஐன்னு வைக்கிறேன். ஸோ தட் டைப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து வியூவர்ஸ் அப்படின்னு ஃபுல்லாக வச்சுக்கோங்க, எல்லாமே ஃபுல்லாகவே வச்சுக்கோங்க. ஸோ நான் டுட்டோரியலுக்காக டைப் பண்ணுறது ஈஸியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்மில் வச்சுக்கிறேன். இப்போது எனக்கு இந்த மாதிரி வருது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம இங்கே இது முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லவே இல்லை, அதனால் அதுக்கு புரியல. இப்படி வந்துடுச்சு அப்படின்னா Ctrl+C பண்ணிவிட்டு இந்த மாதிரி அப் ஏரோ அமுத்துனீங்கன்னா மேலே என்ன அடிச்சிங்களோ அது வந்துடும். செமிகோலன் கொடுத்து என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு சம்திங் எரர் வருது. வாட் இஸ் த எரர் அப்படின்னா, டேட்டாபேஸ் செலக்ட் ஆகலை அப்படின்னு வந்து. நம்ம இங்கே தான் டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணோம், அப்புறம் ஏன் அப்படி வருது அப்படின்னா, லட்சே நான் ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு க்ளீன் அண்ட் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு தமிழ் டெக் அப்படின்ற அந்த டேட்டாபேஸை நான் வந்து ட்ராப் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ட்ராப் ஆயிடுச்சு. அண்ட் நான் முன்னாடி இருந்த மாதிரி தமிழ் டெக் அப்படின்ற அந்த டேட்டாபேஸை க்ரியேட் மறுபடியும் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு அப்படியே ஆர்டராக புரியுன்றதுனால க்ரியேட் பண்ணிட்டேன். இதுக்கடுத்து அந்த டேட்டாபேஸை யூஸ் பண்ணுன்னு சொல்லணும். யூஸ் தமிழ் டெக் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா செமிகோலன் வைக்கணும். இந்த மாதிரி கொடுத்தேன் அப்படின்னா நம்ம க்ரியேட் பண்ண டேட்டாபேஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். டேட்டாபேஸ் சேஞ்ச்டு, சூப்பரில். ஸோ இதுக்கப்புறம் நம்ம க்ரியேட் டேபிள் கமாண்டை யூஸ் பண்ணலாம். க்ரியேட் டேபிள் தமிழ் டெக் _vi அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா வருது. பட் ஆக்சுவலாக நான் விஐ கூட எடுத்துடுறேன், தமிழ் டெக் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ட்ரு பண்ணுறேன், எனக்கு அகெயின் வந்து ஒரு எரர் வருது. என்ன ஆச்சு தெரியல, வெயிட். சரி, ஓகே. நம்ம வந்து இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா சம் எரர் வரும். பிகாஸ் நம்ம வந்து என்னென்ன காலம்ஸ் உள்ளே இருக்கணும்னே சொல்லலை. ஸோ அது எம்டியான டேபிளை வந்து க்ரியேட் பண்ணாது. நீங்கள் வந்து இதுக்கப்புறமா ஒரு வேல்யூஸ், ஐ மீன் அந்த காலமோட பேர் வைக்கணும். லட்சே காலமுக்கு நான் வந்து வியூவர்ஸோட நேம் வந்து நான் வாங்க போகிறேன். ஸோ நேம் அண்டர்ஸ்கோர் சாரி காமா, அதுக்கப்புறம் வியூவர்ஸ் வந்து எந்த ஃபோன்லேருந்து பார்க்குறாங்க, எந்த மாடல் ஃபோன்லேருந்து பார்க்குறாங்க அப்படின்ற டீட்டெயில் வாங்க போகிறேன். ஃபோன், அப்புறம் அவங்களுடைய என்ன வாங்கலாம், ஒரு ஐடி, நானாக ஒரு ஐடி வந்து கொடுக்க போகிறேன் ஒவ்வொருத்தருக்கும். ஸோ இதுதான் நடக்க போகுது. இந்த 3 விஷயம் வாங்க போகிறேன். பட் இங்கே நேமுக்கு வேர் கேர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இதை தான் கொடுக்கணும். ஸோ டேட்டா டைப்ஸ் பற்றி நம்ம ப்ரீஃபாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். வேர் கேர் 100 அப்படின்னு கொடுக்குறேன். வேர் கேர் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ஸ்ட்ரிங்ஸ். ஸ்ட்ரிங்ஸை நேம்னா ஸ்ட்ரிங்கு தானே இருக்கும், இன்டீஜர் வராதில்ல. ஸோ நம்ம வந்து வேர் கேர் அப்படின்னு கொடுக்கலாம். அதாவது ஸ்ட்ரிங் ஒரு 100 ஸ்ட்ரிங்கை வந்து அதுக்குள்ளே சேவ் பண்ணி வைக்கிறோம். 0லேருந்து 100க்கு உள்ளே நீங்கள் எத்தனை ஸ்ட்ரிங்ஸை வேணால் அங்கே கொடுக்கலாம். அதே போல் ஃபோனுக்கு வந்து இன்டீஜர்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்ட் அப்படிங்கிறது கரெக்டான ஒரு ஃபார்மேட்டாக இருக்கும். இதுக்குள்ளே நீங்கள் வந்து 100 கொடுக்கணும்னா கொடுக்கலாம். பட் இப்படியே விட்டிங்கனாலுமே அதை நல்லா எடுத்துக்கும். அண்ட் ஐடியில் வந்து நான் E32 B17 இந்த மாதிரி வேரியபிளும் இருக்கும். ஸோ ஐ மீன் அதாவது ஸ்ட்ரிங்கும் இருக்கும், இன்டீஜரும் இருக்கும். இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா வேர் கேரே கொடுக்கலாம்.
ஏன் அப்படின்னா அதால் வந்து இன்டீஜரும் எடுத்துக்க முடியும், அதே சமயத்தில் ஸ்ட்ரிங்கையும் எடுத்துக்க முடியும். இதையே நான் வந்து ஒரு 100 கொடுக்குறேன். ஸோ இங்கே ஆரம்பித்த அந்த ப்ராக்கெட்டை நான் இங்கே முடிக்கிறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தா க்ளீனாக புரியும்னு நினைக்கிறேன். ரைட், சரி. லாஸ்ட்டாக வந்து செமிகோலன் வைக்க மறந்துடாதீங்க. என்டர் தட்டினீங்க அப்படின்னா query ஓகே ஆகிடுச்சு. இப்போது என்னென்ன டேபிள்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்குறதுக்கு ஷோ டேபிள்ஸ் அப்படிங்கிற இந்த கமாண்டை யூஸ் பண்ணணும். அண்ட் லாஸ்ட்டில் செமிகோலன் வைக்கணும். தமிழ் டெக் அப்படிங்கிற டேட்டா பேஸில் தமிழ் _டெக் அப்படின்ற அந்த டேட்டா பேஸில் தமிழ் டெக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் இருக்குன்னு காட்டுது. சரி, இப்போது டேபிளுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் தமிழ் டெக் அப்படின்னு கொடுத்து செமிகோலன் வச்சேன் அப்படின்னா எம்டி செட் உள்ளே எதுவுமே இல்லை அப்படின்னு காட்டுது. ஏன் ப்ரோ நம்ம காலம்லாம் அடித்தோமே, ஒரு காலத்துக்கும் ஸ்பெசிஃபை பண்ணோமேனா காலமோட நேம் தான் அடிச்சிருக்கோம், காலம்குள்ளே வேல்யூஸ் இல்லை, அதனால் இது இப்படி காட்டுது. ஒருவேளை எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு உங்களுக்கு டவுட்டாக இருக்குது, இது இப்படி காட்டுறதுல நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட் ஒர்க் பெஞ்ச் போயிட்டு அதே கமாண்டை யூஸ் பண்ணுங்கள். செலக்ட் ஸ்டார் அப்படின்னா எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் தமிழ் டெக். ஸோ ஓகே, ஸ்பேஸ் விடக்கூடாது, ஏன்னா நம்ம டேபிளுக்கு ஸ்பேஸ் விடலை. சரிங்களா? ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா சம் எரர் காட்டுது. ஏன் காட்டுது? ஓகே, ஏன்னா நம்ம வந்து அதில் சொன்ன மாதிரி இதுலேயும் யூஸ் தமிழ் _டெக் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ அதை கொடுக்கல. யூஸ் தமிழ் _டெக் அப்படின்னு கொடுத்து ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ ரன் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து செலக்ட் கமாண்ட் கொடுப்போம். இப்போ ரன் பண்ண அப்படின்னா எனக்கு நம்ம என்ன அடித்தோமோ அது வந்திருக்கு. சூப்பர் இல்லையா? ஸோ இதுதான் நம்ம பண்ண போகிறோம். இப்படி தான் இருக்குது டேபிள். ஸோ அதை கன்சோலில் உங்களுக்கு காட்டாது, ஏதாவது வேல்யூஸ் என்டர் பண்ணால் தான் காட்டும். சரியா? ஸோ இப்போ இதுக்கு அடுத்து ஒரு டேபிளில் நம்ம ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறோம். டேபிளை க்ரியேட் பண்ணியாச்சு, ஆல்ட்ரு பண்ண போகிறோம். இந்த கமாண்ட்ஸ் இப்போ நம்ம பண்ணுற ஒரு 5 விதமான கமாண்ட்ஸ் இருக்குது. இந்த 5 விதமான கமாண்ட்ஸுமே டேட்டா டெஃபினிஷன் கமாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 1 கிரியேட்டிங் எ டேபிள், 2வது ஆல்ட்ரிங் எ டேபிள், 3வது டேபிளுக்கு ரீநேம் பண்ணுறது, 4வது காப்பி பண்ணுறது, ஒரு டேபிளை காப்பி பண்ணி இன்னொரு நியூ டேபிள் க்ரியேட் பண்ணுறது, 5வது டெலீட் பண்ணுறது, அந்த டேபிளே டெலீட் பண்ணுறது. சரி, இப்போது ஆல்டருக்கு வருவோம். ஆல்டர்லேயே மொத்தம் 4 வகை இருக்குது. அதாவது ரீநேம் டேபிளுமே அண்டு காப்பி ரீநேம் டேபிளுமே அந்த ஆல்டருக்குள்ளே தான் வரும். அது இல்லாமல் 4 வகை இருக்குது. ரீநேம் டேபிளோட சேர்த்து 5 வகை இருக்குது. ஸோ ஆக மொத்தம் டேட்டா டெஃபினிஷன் கமாண்ட்ஸ் ரீநேம் இல்லாமல் 4 வகை தான். கிரியேட், ஆல்டர், காப்பி, டெலீட். ஓகே, இப்போ ரீநேம் வந்து ஆல்டர் டேபிளுக்குள்ளே இருக்கும். ஆல்டர் டேபிளுக்குள்ளே மொத்தம் 5 வகை இருக்குது. 1 ஒரு நியூ காலம் ஆட் பண்ணுறது, அதை பண்ணி பார்த்துருவோம். அதுக்கு தேவையான கமாண்ட் ஆல்டர் டேபிளோட பேர் அடிக்கணும். நான் தமிழ் டெக்கை தான் ஆல்டர் பண்ண போகிறேன். ஸோ தமிழ் டெக், இதுக்குள்ளே ஒரு நியூ காலமை ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் நியூ காலத்தோட பேர். ஸோ நம்மக்கிட்ட ஏற்கனவே என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, நேமு, ஐடியெல்லாம் வாங்கியாச்சு. ஸோ இப்போ நான் வந்து ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ விஷயத்த வாங்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு காலம் க்ரியேட் பண்ணுறேன்.
அடுத்து அதுக்கு வந்து வேர்கேர் அப்படின்னு வச்சுக்கிறேன், வேரியபிள் கேரக்டர். ஸோ இதுக்கு 100 கொடுத்து செமிகோலன் வச்சு என்டர் தட்டினேன் அப்படின்னா ஓகே ஆயிடுச்சு. அண்ட் இதை நான் அகெயின் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று காமிக்குது. ஸோ ஸ்டேட் தமிழ்நாடுவா யூபியா எந்த இடம் அப்படின்றது எனக்கு தெரியும். சரி, இப்போது ஆல்டர் டேபிள்லேயே இன்னொரு விஷயம் இருக்குது, மாடிஃபை. அதாவது காலம் நேம் இருக்கும், அந்த காலம் நேமை வந்து அந்த காலத்தோட விட்த்தை அட்ஜஸ்ட் பண்ணுறது. இப்போ உதாரணத்துக்கு வேர்கேர் வந்து நான் 100 கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதை நான் 1000 வந்து மாற்றிக்கலாம். ஒரு வேளை வேர்கேர் எனக்கு வேணாம், நான் இன்ட்டு கொடுக்க போகிறேன்னா இன்ட்டு வந்து மாற்றிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். அதுக்கு என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஆல்டர் டேபிள், டேபிளுடைய நேம். நான் வந்து தமிழ் டெக் தான் ஆல்டர் பண்ண போகிறேன், ஸோ அந்த நேமே இருக்கட்டும். அண்டு மாடிஃபை அப்படின்னு பண்ண போகிறோம், அதாவது ஒரு விஷயத்தை மாடிஃபை பண்ண போகிறோம். எதை அப்படின்னா அந்த காலத்துடைய விட், அதாவது அந்த காலத்துடைய டெஃபினிஷன் டைப், இன்ட்டா ஸ்ட்ரிங்கா, அதை வந்து மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த காலத்துக்கு என்ன பேர் அப்படின்னா ஸ்டேட். இந்த ஸ்டேட் அப்படின்றதுல நான் வந்து இந்த வேர்கேரை வந்து இன்ட்டா மாற்றுறேன், ஸ்பேஸ் விட்டு ஐஎன்டி அப்படின்னு சொல்லிட்டு கமா வைக்கிறேன், என்டர் தட்டுறேன் அப்படின்னா மாடிஃபை ஆகிடுச்சு. இப்போ அந்த இடத்துல இன்ட்டு மட்டும் தான் ஸ்டோர் பண்ணும். சரி, அடுத்து என்ன அப்படின்னா ஒரு காலத்தை ட்ராப் பண்ணுறது. அண்ட் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு காலத்தோட பேரை சேஞ்ச் பண்ணிவிடும். இப்போ இந்த காலத்தோட டெஃபினிஷனை இன்ட்டுன்னு மாற்றிட்டேன், ஸோ ஸ்டேட் அப்படிங்கிறது செட் ஆகாது. ஸோ நான் பின்கோடை வாங்க போகிறேன். அவங்க வந்து எங்கேருந்து பார்க்குறாங்க, சென்னையில் அப்படின்னா சென்னையில் இருக்கிற எந்த பின்கோட்லேருந்து பார்க்குறாங்கன்றதை வாங்க போகிறேன். ஸோ அந்த பேரை நான் வந்து மாற்ற போகிறேன். ஸோ இதுக்கும் அதே தான், ஆல்டர் டேபிள், டேபிள் நேம். அந்த டேபிள் நேம் வந்து தமிழ் டெக்கு தான் நான் இப்போது மாற்ற போகிறேன். ஸோ அதனால் தமிழ் டெக்கை வச்சுக்கிறேன். இதுக்கு வந்து சேஞ்ச் காலம். இதில் நிறைய டைம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகும், ஸோ அதை பார்த்து நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதாவது எரர் வரும்போது சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஓல்டு காலமோட பேர், ஓல்டு காலத்தோட பேர் என்ன, ஸ்டேட். அதை வந்து நான் என்ன மாற்ற போகிறேன், பின்கோடாக மாற்ற போகிறேன், பின்கோட். அண்டு அதோடைய டைப் என்ன, இன்டீஜர், ஸோ இன்ட். அண்டு செமிகோலன் வச்சு என்டர் தட்டினேன் அப்படின்னா ஓகே டன். ஸோ இப்போ நான் ஒர்க் பெஞ்சில் போயிட்டு அகெயின் ரன் பண்ணுறேன் அப்படின்னா பின்கோடுன்னு மாறிடுச்சு. சூப்பர். இப்போ எனக்கு வந்து இந்த பின்கோடு அப்படிங்கிறது வேணாம், ஸோ அப்படின்னா நான் டெலீட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுவீங்கன்னா ஆல்டர் டேபிள், டேபிளோட பேர் தமிழ் டெக்கு தான், ஸோ நான் தமிழ் டெக்குன்னு வச்சுக்கிறேன். அண்ட் அதுக்கு அடுத்து ட்ராப், அந்த காலத்தை ட்ராப் பண்ண போகிறீங்க. ஸோ ட்ராப் காலம், அந்த காலத்தோட நேம், பின்கோட் அப்படின்ற காலத்தை ட்ராப் பண்ண போகிறேன். ஸோ லாஸ்ட்டாக செமிகோலன் வச்சு என்டர் தட்டிங்க அப்படின்னா டன். ரைட். இதுக்கப்புறமா இங்கே போய் ரன் பண்ண அப்படின்னா பின்கோட் அப்படிங்கிறது போயிடுச்சு. சரி, இதுக்கடுத்து இந்த டேபிளை நான் ரீநேம் பண்ண போகிறேன். லெட்ஸே தமிழ் டெக் அப்படிங்கிற அந்த டேபிளை நான் வந்து தமிழ் டெக்னாலஜி அப்படின்னு நான் ரீநேம் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ஆல்டர் டேபிள், ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த டேபிளுடைய நேம், தட் இஸ் தமிழ் டெக், அப்புறம் ரீநேம் டு என்ன அந்த டேபிளை மாற்ற போகிறீங்க, அந்த டேபிளுக்கு என்ன ரீநேம் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த டேபிள் வந்து ஜஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லெட்ஸ் டெக்னாலஜின்னு தானே பண்ண போகிறோம், டெக்னாலஜி. ஓகே. ஸோ லாஸ்ட்டாக செமிகோலன் வச்சுருங்க, என்டர் தட்டினீங்க அப்படின்னா மாறிடுச்சு. ஸோ இங்கே போயிட்டு நான் ரன் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு எரர் வருது, பிகாஸ் இப்போ இதோட பேர் டெக்னாலஜியாக மாறிடுச்சு.
இப்போ நான் என்டர் தட்டினேன் அப்படின்னா முன்னாடி இருந்த டேபிளை நீங்கள் இப்போ பார்க்க முடியும். ஓகே, டன். இதுக்கப்புறமா நம்ம வந்து டெக்னாலஜின்னு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் இந்த டெக்னாலஜி டேபிளை காப்பி பண்ணி இந்த டெக்னாலஜி டேபிளை அப்படியே காப்பி பண்ணி மறுபடியும் தமிழ் டெக் அப்படின்னு ஒரு புது டேபிளை க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அது எப்படி பண்ணுறது வாங்க பார்க்கலாம். ஸோ கிரியேட் டேபிள், ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணேன். அதோடைய பேர் என்னென்னா தமிழ் டெக். சரியா? அதுக்கு அடுத்து செலக்ட் பண்ணணும். எதெல்லாம் செலக்ட் பண்ணணும்? எல்லாத்தையுமே. இப்போ எனக்கு நேமை மட்டும் செலக்ட் பண்ணணும்னா நான் நேமுன்னு மட்டும் கொடுப்பேன். அப்படின்னா இந்த டேபிளில் இருக்கக்கூடிய நேமை மட்டும் செலக்ட் பண்ணணும். பட் எனக்கு என்னன்னா எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டார், ஓகேவா, ஸ்டார் ஃப்ரம் டெக்னாலஜி, ஏற்கனவே இருக்கக்கூடிய டேபிளோட பேர். ஸோ இதை நீங்கள் வந்து என்டர் தட்டினீங்க அப்படின்னா எரர் வரும். பிகாஸ் நம்ம செமிகோலன் வைக்கல, வச்சுட்டு என்டர் தட்டினீங்க அப்படின்னா ஓகே ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து ஷோ டேபிள்ஸ் கமாண்டை வந்து யூஸ் பண்ணி பார்க்க போகிறேன். யூஸ் பண்ணனா இப்போ எங்ககிட்ட 2 டேபிள் இருக்குது. ஸோ அதே தான் இதுலேயே இருக்கான்னு பார்க்குறதுக்கு நான் இங்கே வந்து தமிழ் டெக் அப்படின்னு அடித்து பார்க்குறேன். ரன் பண்ணுறேன். சூப்பர். அதே விஷயம் இங்கே காப்பி ஆகி ஒரு புது டேபிளாக ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு டேபிளை காப்பி எல்லாமே பண்ணுவீங்க. இதுக்கடுத்து நீங்கள் வந்து ட்ராப் டேபிள், ஒரு டேபிளை வந்து டெலீட் பண்ண போகிறீங்க. ஸோ நான் வந்து இனிமேல் வந்து டெக்னாலஜின்ற டேபிள் எனக்கு வேணாம், தமிழ் டெக் அப்படின்ற அந்த டேபிளையே நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன கமெண்ட் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ட்ராப் டேபிள் டெக்னாலஜி. எந்த டேபிளை டெலீட் பண்ண போகிறீங்களோ அதோடைய பேர் செமிகோலன் வச்சு என்டர் தட்டிங்க அப்படின்னா முடிஞ்சு போயிடும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஷோ டேபிள்ஸ் கமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு டேபிள் தான் காட்டும். இதுக்கடுத்து ட்ரங்கேட் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் இருக்குது. பட் அதை உங்களால் இப்போ பார்க்க முடியாது. பிகாஸ் டேபிளுக்குள்ளே ஏதாவது வேல்யூஸ் என்டர் பண்ணிங்க அப்படின்னா வேல்யூஸை மட்டும் தூக்கிடும். உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வெறும் காலம் நேம் மட்டும்தான் இருக்குது. இது கீழே வேல்யூஸ் இருந்ததுன்னா அந்த வேல்யூஸ் எல்லாம் தூக்கிடும். அதான் ட்ரங்கேட் கமாண்டோடைய ஃபங்க்ஷன். பட் நம்ம வேல்யூஸை என்டர் பண்ண இன்னும் கற்றுக்கல. ஸோ ட்ரங்கேட் கமாண்டை டிடிஎல்ல இப்போ உங்களால் கற்றுக்க முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்குறீங்க. தட் இஸ்